அக்கா தான் நலன் அப்பாவோட பொண்ணு. நான் ஒரு அனாதை. சார், என்ன சார் இது? என்னால ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே. என் பொண்ணு சத்யாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உங்க பொண்ணு ஆர்த்தி தான் ஒரு அனாதைன்னு, சத்யா தான் உங்களுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காளே. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன சார், உங்க குடும்பத்துல எல்லாரும் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? அண்ணே, நீங்க எங்க மேல அன்பு பாசம் காட்டுறதுல உங்க பொண்ணு உங்களையே மிஞ்சிட்டானே. அவளுக்கு நாங்க எப்படி நன்றி கடன் காட்டுறது? விடுங்க. மாப்பிள்ளையோட சந்தேகத்தை சமாளிக்க எங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு எங்க முன்னாடிதான் அவ இப்படி பேசினா. இது அவளா எடுத்த முடிவு. சார், இந்த சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெருந்தன்மையா? கடவுளே. வரதன் சார், உங்க மக ஏன் மக அப்படி நான் பிரிச்சு பேச நான் விரும்பல. ஆர்த்தியும் உங்க பொண்ணுதான், சத்யாவும் தேவியும் எங்க பொண்ணுங்க தான். அப்படிதான் பாக்குறோம், நினைக்கிறோம். நிச்சயமாண்ணே, ஆர்த்தி எங்களுக்கு பொறுக்கலனாலும் எங்க பொண்ணுதான். உங்க குடும்ப உறவு எங்களுக்கு கிடைச்சது தெய்வ அனுகிரகம் தான். இன்னும் நாம கடக்க வேண்டிய தூரமும் ஜெயிக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்குமா? சத்யா, தேவி இவங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நாங்க எந்த உதவி வேணாலும் செய்வோம். இவங்க 2 பேரும் சந்தோஷமா செட்டில் ஆனா போதும். சரி சரி விடுமா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. வரதன் சார், நான் வரேன். வரமா? நான் உனக்கு பேருக்கு தானே அப்பாவா இருந்திருக்கேன். அப்பா செய்ய வேண்டிய எல்லா கடமையை நான் உனக்கு செஞ்சதே இல்லை. ஆனா நலன் சாரும் அவங்க வீட்லயும் உனக்கும் தேவிக்கும் பாதுகாப்பா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நானும் நன்றி கடன் பட்டிருக்கேன்பா. அடுத்த ஜென்மத்துல இல்ல, இந்த சத்யா என்னைக்குமே நன்றி மாறாதவ. இந்த ஜென்மத்திலேயே என் உயிரை கொடுத்தாவது அந்த குடும்பத்துக்கு பெருசா ஏதாச்சும் நான் பண்ணுவேன்பா. சத்யா, நான் பூஜை பண்ண போறேன், நீயும் வா. நல்ல நல்ல குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டி வழக்கு போடுவோம். நமக்கு வா. அம்மாடி, உங்க கையால விளக்கேத்துறா. இந்த சத்யா, இந்த விளக்கேத்துமா. நான் போய் நைவேத்தியத்துக்கு பால் எடுத்துட்டு வரேன். அப்படி போகல. கடவுளே, கஷ்ட காலத்துல தத்தளிக்கிற எங்களுக்கு நலன் சார் குடும்பம் எங்களுக்கு கலங்கர விளக்கமா இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லாம அவங்க நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும். எந்த கஷ்டமும் இல்லாம அவங்கள காப்பாத்துப்பா. கடவுளே. சத்யா, 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 நிறுத்து. ஒன்னாகலையடா. கடவுளே, புள்ளைய அங்க கூட்டு போ. பயப்படாத.
ஐயோ கடவுளே, என் பிள்ளை காப்பாத்துறதுக்கு நன்றி. சரி, இந்த பேப்பர். சார், இந்த டாக்குமெண்ட்லயும் ஒரு கையெழுத்து. அப்புறம் அந்த சசி கார்மெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்கியாச்சா? ஐயோ, அது எங்கேயோ வச்சேன் சார், எங்கன்னு தெரியல. இத பாரு ஸ்வேதா, நாளைக்கு நானும் என் ஒய்ஃபும் 1 வீக் மால்டீவ்ஸ்க்கு டூர் போறோம். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் செக்ஸ டபுள் செக் பண்ணி இப்பவே கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ணீங்க, அவ்வளவுதான். இல்ல சார், நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சார், இந்த செக் புக்ல மட்டும் ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஓகே. சார், என்ன? உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். யாரா இருந்தாலும் நான் மீட் பண்ண மாட்டேன். பாஸ் வெளிநாடு போறாரு, 1 வீக் கழிச்சு வர சொன்னாருன்னு சொல்லி அனுப்பிடு. நிக்காதே, போ. ஓகே சார். ஓகே. சார், சாரி சார், முதலாளி வெளிநாடு போறாரு, ரொம்ப பிஸி. இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு. 1 வாரம் கழிச்சு வர சொல்றாரு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்ன பாப்பார், சரியா? என் பேர் சஞ்சய். ஒரு முக்கியமான குடும்ப விஷயம் பேசணும். அது வரைக்கும் போக மாட்டாருன்னு சொல்லு, கட்டாயம் பாப்பார். இல்லைன்னா பணத்தை. சரி 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 சரி. சார், சசி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு சார். ஓகே. சார், என்ன? அவர் பேரு சஞ்சயா. உங்க ஃபேமிலி விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்றாரு. உங்களை பார்க்காம அவர் போக மாட்டாராமா. சஞ்சயா? அவன் சத்யாவோட தாய் மாமனாச்சே, பிடிச்சா விட மாட்டானே.